அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாட்டுமான. ஆமீன். அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் தராவி தொழக்கூடிய பாக்கியத்தையும் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். மீதம் இருக்கக்கூடிய நோன்பையும் தராவிகையும் சலாமத்தாக நிறைவேற்றக்கூடிய நசீபி அல்லாஹ் மற்றொரு பேருக்கும் வழங்குவானாக. அனைத்து முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பையும் வெற்றியையும் தருவானாக. எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் முஸ்லீம்களை காப்பாற்றுவானாக. லைலத்துல் கத்ரினுடைய சிறப்பை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆற்றல் புரிவானாக. அல்லாஹ் தஆலா குர்ஆனை கொண்டு நமக்கெல்லாம் நற்குணத்தையும் வெற்றியும் தருவானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களில் சிறந்தவர் யார் என்பதை குறித்து சொல்கிற போது ஒரு சமயம் இப்படி சொன்னார்கள்: மஹ்மூமுல் கல்வி வசுதூக்குல் லிசான். உள்ளம் பரிசுத்தமாக இருப்பவர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு இந்த வார்த்தை புரியல. மஹ்மூமுல் கல்புனா என்ன யா ரசூலல்லாஹ், சுதூக்குல் லிசான்னா தெரியுது, உண்மை பேசுபவர் என்பதாக தெரிகிறது. மஹ்மூமுல் கல்புனா என்னன்னு சொல்லி கேட்டப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க: ஹுவத் தகியு அன்னகியு லா இஸ்மல் ஃபீஹி வலா பகிய வலா கில்ல வலா ஹஸத என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதாவது உள்ளத்தில் எந்த விதமான பாவமான சிந்தனையோ அக்கிரமங்களோ குரோதங்களோ பொறாமையோ எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய உள்ளம். நம்முடைய உள்ளத்தில் யாரை குறித்தும் குரோதம் இருக்கக்கூடாது, யாரை குறித்தும் பொறாமையும் இருக்கக்கூடாது. நம்முடைய உள்ளத்தில் பாவமான எண்ணங்கள் வரக்கூடாது. இப்படிப்பட்ட செயல்களை விட்டு, எண்ணங்களை விட்டு, பாவங்களை விட்டு யார் தன்னுடைய உள்ளத்தை பாதுகாத்து கொள்கிறாரோ அவர்தான் மஹ்மூமுல் கல்ப், அவர்தான் சிறந்தவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பொறாமை குறித்து நமக்கெல்லாம் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க: அல் ஹஸது யஉகுலுல் ஈமான். பொறாமை என்பது ஈமானை அழித்துவிடும். கமா தஉகுலுன் நாரு அல் ஹதப. நெருப்பு எப்படி விறகு கட்டையை சாப்பிடுகிறதோ அதுபோல பொறாமை என்கிற குணம் அது ஈமானை அழித்துவிடும் என்பதாக சொன்னாங்க. அதனால்தான் சொன்னாங்க, உங்களுடைய உள்ளத்தில் பொறாமையை விட்டு நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். நமக்கெல்லாம் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிணத்திலே கொண்டு போய் தள்ளப்பட்டதற்கான காரணம் பொறாமைதான். நம்மை விடவும் நம்முடைய தந்தை கடைசி மகனான யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அதிகமான பிரியம் வைத்திருக்கிறாரே அப்படிங்கிற பொறாமை. சகோதரர்களுக்கு மத்தியிலே பொறாமை என்கிற குணம் வந்துவிடும். எனவே அந்த பொறாமை என்கிற குணத்தை விட்டு பாதுகாப்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆக்களை எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். சிஹ்ரிலிருந்து, பொறாமையிலிருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த 2 சூறாவையும் 3 முறை, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 3 முறை ஓதிக்கொண்டால் சிஹரிலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும், பொறாமையிலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும். நாமும் யாரும் மீதும் பொறாமை கொள்ளக்கூடாது. அடுத்தவரின் பொறாமையை விட்டு நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும். 2 வேணும். 2 விஷயங்களில் மட்டும் பொறாமைப்படலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு செல்வந்தர் இருக்கிறார், அதிகமாக அல்லாஹ்வின் பாதையில் தன்னுடைய செல்வத்தை செலவழிக்கிறார். அவரை குறித்து பொறாமைப்படலாம். நாமும் இவ்வாறு சம்பாதித்து அல்லாஹ்வின் பாதையில் நம்முடைய பொருளாதாரத்தை செலவழிக்க வேண்டும் என்று பொறாமைப்படலாம். ஒரு கல்விமான் இருக்கிறார், அதிகமாக பிறருக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கிறார். அவரை பார்த்து பொறாமைப்படலாம். நாமும் இது போன்று கல்வியை கற்றுக்கொண்டு அடுத்தவருக்கு சொல்லித்தர வேண்டும் என்பதாக பொறாமைப்படலாம். 2 விஷயங்களில் தவிர மற்ற விஷயங்களில் பொறாமைப்படக்கூடாது. நாம் இன்றைக்கு எதுவெல்லாம் பொறாமைப்படுகிறோம்? ஒருத்தர் வண்டி வாங்கிட்டா பொறாமை இருக்கு,
ஒருத்தர் விலை உயர்ந்த போன் வாங்கிட்டா பொறாமைப்படுறோம், நல்ல ஆடை வாங்கிட்டா பொறாமைப்படுகிறார்கள். எனவே இப்படிப்பட்ட பொறாமையான குணம் என்பது சுவர்க்கத்தை விட்டும் தடுக்கக்கூடிய குணம் என்பதை நமக்கு இந்த ஹதீஸ் சுட்டி காட்டுகிறது. மஹ்மூமுல் கல்வி என்னவென்று சொன்னால், பொறாமை என்பதை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இறையச்சம் இருக்க வேண்டும். தனிமையில் இறையச்சம். எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன செய்வோம்? இறையச்சம் உள்ளவரை போன்று இருப்போம். பாவத்தை விட்டு நாம் நம்மை தற்காத்துக் கொள்வோம். அத்தகியு என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்தகியு என்பதற்கு தனிமையில், யாரும் உன்னை கண்காணிக்காமல் இருக்கிற போது அந்த நேரத்தில் நீ ரப்பை அஞ்சுவது, யாரும் பார்க்காமல் இருக்கிற போது அது இருக்கிறதே, அது சாதாரண குணம் கிடையாது. அது சாதாரணமாக எல்லோருக்கும் வந்து விடுவது கிடையாது. எனவே அது உயர்ந்த குணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் மஸ்ஜிதுன் நபவியில் அமர்ந்திருந்தாங்க. அப்படி அமர்ந்திருக்கும் போது சொன்னாங்க, இப்பொழுது ஒருத்தர் வருவார், இந்த வாயில் வழியாக ஒருத்தர் வருவார், அவர் சுவரவாசி என்பதாக சொன்னாங்க. ஹஸரத் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு வந்தாங்க. முதல் நாள் இப்படி சொன்னாங்க, இரண்டாம் நாளும் அதே போல சொன்னாங்க, இப்பொழுது ஒருவர் வருவார், அவர் சுவனவாசின்றாங்க. அதே போன்று நேற்று வந்தவரை அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு வந்தாங்க. மூன்றாவது நாளும் அதே போல சொன்னாங்க. அங்கிருந்த ஒரு சஹாபி ஹஸரத் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு போய் சொன்னாங்க, நான் உங்கள் வீட்டில் ஒரு 3 நாள் விருந்தாளியாக தங்கிக்கிறேன், தாராளமாக தங்கிக்கிங்க. 3 நாள் தங்கினாங்க. பெருசாக அதிகப்படியாக எந்த இபாதத்தையும் காணாம். கேட்டாங்க, உங்களை சுவனவாதி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதற்கான காரணம் என்ன? அதிகப்படியாக எந்த அமலும் நீங்கள் பெருசாக செய்கிற மாதிரி தெரியலையே, என்ன காரணம் என்று கேட்கிற போது ஹஸரத் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு சொன்னாங்க, நானே வயதானவன், என்னிடத்தில் 2 குணம் இருக்கிறது, அதன் காரணமாக என்னை சுவனவாதி என்று சொல்லி இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு அந்த குணத்தை குறித்து ஹஸரத் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் யாரை குறித்தும் பட மாட்டேன், யாரை குறித்தும் பொறாமைப்பட மாட்டேன். இது 1வது குணம். நான் தேவையில்லாமல் யாருடைய விஷயத்திலேயும் நான் தலையிட மாட்டேன் என்பதாக அந்த அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு சொன்னாங்க. அந்த சஹாபி சொன்னாங்க, இந்த குணம்தான் உங்களை சுவனவாதியாக உங்களை ஆக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபி போனாங்க. எனவே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் சொர்க்கவாசியாக ஆக வேண்டும் என்று சொன்னால் பொறாமை இருக்கக்கூடாது, பொறாமை முற்றிலுமாக இருக்கக்கூடாது. அதே போல இன்னொரு நாள் என்ன செஞ்சாங்க, மஸ்ஜிதுன் நபவியில சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு சஹாபி இந்த வழியா வருவார், அவர் சொர்க்கவாசி. ஹஸரத் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு வந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, ஒழு செஞ்சுட்டு தண்ணீர் சொட்ட இடது கையில் அக்குளில் என்ன செஞ்சாங்க, காலனை எடுத்து கொண்டு வந்தாங்க. முதல் நாளும் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு, இரண்டாவது நாளும் சொன்னாங்க ஒருத்தர் வருவார், அவர் சொர்க்கவாசின்றாங்க. மூணாவது நாளும் சொன்னாங்க ஒருவர் வருவார், அவர் சுவனவாசின்றாங்க. ஹஸரத் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு போய் கேட்டாங்க, உங்கள்கிட்ட என்ன குணம்? 3 நாள் தங்கினாங்க. அதே போல 3 நாள் தங்கி என்ன அமல் செய்யறாங்கன்னு சொல்லி பார்த்தா அவர்கிட்ட எந்த அமலும் கிடையாது. பெருசா 5 நேரம் தொழுகிறாங்க, அதிகப்படியாக கூடுதலாக எந்த அமலையும் காணாம். கேட்டாங்க, உங்களை சொர்க்கவாசி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தினார்கள், நீங்க என்ன அமல் செய்யறீங்க அப்படின்னு சொன்னப்ப நபி ஸல்லல்லாஹு அந்த அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் யாரை குறித்தும் குரோதம் கொள்ள மாட்டேன், நான் யாரின் மீதும் பொறாமைப்பட மாட்டேன் என்பதாக சொன்னாங்க. அல்லாஹ் எனக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு நான் பொருந்திக் கொள்வேன். எனக்கு இது கிடைக்கலையே அது கிடைக்கலையே என்ன செய்ய மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன். அல்லாஹ் எனக்கு கொடுத்ததை கொண்டு நான் பொருந்திக் கொள்வேன் என்பதாக ஹஸரத் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொர்க்கவாதிகளை குறித்து சொல்லி காட்டுகிறான், இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ உயூன் உத்குலுஹா பிஸலாமின் ஆமிதீன் வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின் இஹ்வானன் அலா சுரூரின் முத்தகாபிலின். சொர்க்கவாதிகளை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவங்கள்ட்ட குரோதம் இருக்காது, பொறாமை இருக்காது அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்படிப்பட்ட உயர்ந்த குணம்தான் நம்மை சுவனத்திற்கு அழைத்து செல்லும் என்பதை நாம் இந்த நேரத்தில் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நமக்கு பொறாமை இல்லாத குணத்தை தருவானாக, நம்முடைய உள்ளங்களை மஹ்மூமுல் கல்பாக அல்லாஹ் ஆக்குவானாக. அத்தகியு அந்நகியு லா இஸ்ம ஃபீஹி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தமான உள்ளமாக அல்லாஹ் நம் அத்துணை பேரையும் ஆக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.